This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. சித்தர்களுக்கும் அகோரிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல ரெண்டு பேரும் ஒரே ஆட்கள்? சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாத ஆணும் பெண்ணும் அல்லாத அல்லாத ஒரு பரபிரம்மத்தை நாடி செல்லக்கூடியவர்கள். அகோரிகள் அப்படி அல்ல. சுடுகாட்டு சாம்பலை உடலெங்கும் பூசிக்கொள்ளும் பித்தன் என்று சொல்வார்கள். அவர்களும் ஒரு வழிபாட்டை சார்ந்தவர்கள் தான். மனிதர்களை சந்திச்சு நான் அகோரின்னு சொன்னா அவர் அகோரி அல்ல. நானே முதல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு டர்க்கின் பண்ணிட்டு போய் பேசினேன், மக்கள் கேட்கல. இப்போ தாடி விட்டுருக்கேன், வெள்ளையும் போட்டிருக்கேன், இது எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இதையும் கலட்டி போடக்கூடிய ஒரு சூழல் எனக்கு வருங்கிறது நான் உணர்ந்துக்கிட்டேன். ஆனால் இப்படி சொல்லியாவது விதியை மாற்றும் வல்லமை சித்தர்களிடத்திலே ஆலயத்துக்கு போய் கேட்டால் கிடைக்காது, லேட் ஆகும். ஆனால் சித்தர்களை மனமுருகி ஊனுருக உளமுருக கசிந்து கரைந்து வேலுங்க அருவமாக 1,24,000 பேர் இருக்காங்க. அதில் யாராவது ஒருவர் கண்டிப்பாக உங்கள் குறைகளை கேட்டு உங்களுக்குள்ள குறைகளை போக்கும். சித்தர்களை வழிபட்டால் விதியை மாற்றும் வல்லமை அவர்களிடத்துல உண்டு. உங்க தலைவிதியவே மாத்திருவாங்கன்னு சொல்றேன். வணங்கி பாருங்க. விதி மாறலையா என்ன கேளுங்க, நான் வர்றேன். நான் எதற்கும் அஞ்சக்கூடியவன் அல்ல. ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சித்தர்கள் இதெல்லாம் இப்படி பண்ணுவாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. அப்படியே பேரலா இந்த பக்கம் வந்தா அகோரிகள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த காசியில எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களும் மக்கள் கிட்ட வரமாட்டாங்க, மக்கள் கூட ஒன்னா இருக்க மாட்டாங்க, தனியா தான் இருப்பாங்க. குடும்பத்தொட்டு வெளியே வந்துடுவாங்க. இறைவன் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி தனியா தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சித்தர்களுக்கும் அகோரிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை ரெண்டு பேரும் ஒரே ஆட்களா? இல்லை, சித்தர்கள் வேறு, அகோரிகள் வேறு. சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாத ஆணும் பெண்ணும் அல்லாத அல்லாத ஒரு பரபிரம்மத்தை நாடி செல்லக்கூடியவர்கள். அகோரிகள் அப்படி அல்ல. ஒரே தெய்வத்தை இறுக பற்றி கொள்ளக்கூடியவர்கள். இந்து சமயத்தில் அறுசமய வழிபாடு இருக்குது. நீங்கள் ஒரு சமயத்தை மட்டும் கேட்குறீங்க. அறுசமய வழிபாடுன்னா என்ன தெரியுங்களா? ஆதித்யம், சூரியனை, ஆதித்யம்னா சூரியன், சூரியனை வழிபடும் ஒரு கூட்டம். இந்தியாவில் எல்லா பக்கம் இருக்காங்க. சூரியனுக்கு பொங்கல் வைப்பாங்க. நம்மளே பொங்கல் பண்டிகை இயற்கையை பணிந்து வணங்கி தான் வைக்கிறோம். இயற்கைக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஆடு மாடுகள், சூரியன் பகவானுக்கு பொங்கல் வச்சு கும்பிட்றோம். சூரியனை வழிபடும் ஒரு கூட்டம். அடுத்தது கானபத்தியம், கணபதி. கானபத்தியம்ங்கிறது கணபதி, விநாயக பெருமானை வணங்கும் ஒரு கூட்டம். நம்ம பகுதியெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க. ஆனால் விநாயகர் கோவில் இல்லாத ஊரே இல்லை. ஆனால் நார்த் இந்தியாவிலெல்லாம் அந்த விநாயகரை, கணபதி பாப்பா மோரியான்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் சதுர்த்தியை, விநாயகர் பிறந்த தினத்தை, சதா விநாயகரையே எல்லாம் முழுமுதற் கடவுளாக வச்சு வழிபடும் ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொன்று கௌமாரம், கௌமாரம் கௌமாரம் குமாரம் குமரன், குமரக்கடவுள். முருகனை முழுமுதற் கடவுளாக வணங்கி வழிபடும் ஒரு கூட்டம் இருக்கிறது. தைப்பூசம் அல்லது எப்போ பார்த்தாலும் செவ்வாய்க்கிழமை பாருங்க, முருகன் கோயிலில் கூட்டம் இருக்கும். முருகனைத்தான் இறை நாயகன், எனக்கு எல்லாமே முருகன் தான், மீதி யாரும் வேண்டாம்பாங்க. அதே போல சைவம், சைவம் என்பது சிவபெருமானை வணங்கும் ஒரு கூட்டம். அகோரிகளும் அந்த வகையை சார்ந்தவர்களே. ஏன்னா சுடுகாட்டு சாம்பலை உடலெங்கும் பூசிக்கொள்ளும் பித்தன் என்று சொல்வார்கள். அவர்களும் ஒரு வழிபாட்டை சார்ந்தவர்கள் தான், குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்களும் ஒரு விதத்திலே உயர்ந்து நிற்கிறார்கள். ஏன்னா அவங்க மனிதர்களை சந்திக்கிறது இல்லை. மனிதர்களை சந்திச்சு நான் அகோரின்னு சொன்னா அவர் அகோரி அல்ல. மனிதர்களை சந்திப்பவர்கள் அகோரிகள் அல்ல. ஸோ சிவபெருமானையே முழு முதற் கடவுளாக, சிவபெருமான் தான் எனக்கு எல்லாம், ஈசன் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லிட்டு போறவங்க சைவ வழிபாடு. அடுத்தது வைணவம். நெற்றியில் ஒரு நாமம் போட்டிருப்பாங்க. இந்த துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டு நமோ நாராயணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பெருமாளைத்தான், நாராயணன் தான் எனக்கு முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாக்கியம். சாக்கியம்னா அம்மனை வழிபடும் ஒரு கூட்டம். அதாவது பெண் தெய்வத்தை தான் நாங்கள் வணங்குவோம். ஆதிபராசக்தி, மாரியம்மன், காளியம்மன், காளி தேவி, இப்படி பெண் தெய்வத்தையே வணங்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த 6 சமயம் தான் இருக்கு. புதுசாக 7வதாக ஒன்றை இந்த பூமிக்கு சொல்ல வந்தவனே நான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தம். சித்தம்னாலே பேரறிவு. சித்தர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பேரறிவாளர்கள். அறிவின் துணை கொண்டு இயங்குங்க. மூட பழக்க வழக்கத்துக்குள்ள போகாதீங்க.
இந்த உலகத்துல 5 சக்தி தான் இருக்கு. அந்த சக்தி தான் உடம்புலயும் இருக்கணும், சமநிலையில் இருக்கணும். அதிகமான ஒரு பிரச்சனை, குறைஞ்ச ஒரு பிரச்சனை. நம்ம வீட்லயும் அதே சக்தி சமமா இருக்கணும். அதிகமான ஒரு பிரச்சனை, குறைஞ்ச ஒரு பிரச்சனை. ஸோ பஞ்சபூத விழிப்புணர்வை இந்த உலகத்திற்கு தருவதுதான் சித்த மார்க்கத்தினுடைய முக்கிய நோக்கம். அதை இந்த இயேசுநாதர் வந்தார், கிறித்துவத்தை படைத்தார். கௌதமர் வந்தார், புத்த மதத்தை கொடுத்தார். மகாவீரர் வந்தார், ஜைன மதத்தை கொடுத்தார். குருநானக் வந்தார், சீக்கிய மதத்தை கொடுத்தார். வள்ளலார் வந்தார், சன்மார்க்கத்தை கொடுத்தார். உங்களோடு இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிரிமாஸ்டர்ங்கிற நான் மூட பழக்க வழக்கங்கள் இல்லாத சித்தம், அறிவின் துணை கொண்டு இயங்கு என்கின்ற பஞ்சபூத விழிப்புணர்வை ஒரு மார்க்கமாக இந்த உலகத்தில் ஒப்படைத்து வருகிறேன். அதை பின்பற்றக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வாழ்வார்கள். ஏன் சித்தர்களை வழிபட சொல்றேன்னா, சித்தர்களை வணங்கும் முறை, சித்தர்கள் வழிபாட்டு முறை தனியா இருக்கு. ஏன் வணங்க சொல்றேன்னா, விதியை மாற்றும் வல்லமை சித்தர்களிடத்திலே உண்டு. ஆலயத்துக்கு போய் கேட்டால் கிடைக்காது, லேட் ஆகும். ஆனால் சித்தர்களை மனமுருகி ஊனுருக உளமுருக கசிந்து கரைந்து வேலுங்க அருவமாக 1,24,000 பேர் இருக்காங்க. அதில் யாராவது ஒருவர் கண்டிப்பாக உங்கள் குறைகளை கேட்டு உங்களுக்குள்ள குறைகளை போக்குவர். ஆக ஊனுருக உளமுருக கசிந்து கரைந்து நம்ம சரணாகதி அடைந்து சித்தர்களை இறுக பற்றி கொண்டால் கண்டிப்பாக நிச்சயமாக நாம் யாது கேட்டோமோ அது கிடைக்கும். அது தோல்வியே வராது, கண்டிப்பா தோல்வி வராது. நீங்க ஒண்ணுமில்லை, மகா பிரம்மமே நமகன்னு கூப்பிட்டாலே, பிரபஞ்ச மகாசக்தி உள்ள இறங்குச்சுனாலே அருவமான சித்தர்களுடைய ஆற்றல் வந்துடும். எங்கு பஞ்சபூதம் சமநிலைப்படுகிறதோ சித்தர்களுடைய அருவமான பிரவேசம் இருக்கும். அப்ப எங்கெல்லாம் பஞ்சபூதம் இருக்கிறது, ஆலயங்கள், கோவில்கள், மசூதிகள், அதனாலதான் மக்கள் அங்க அதிகமா போறது, கிரிவலம் வர்றது. இதற்காக காரணம் பஞ்சபூதம். பஞ்சபூதம் அல்லால் உலகத்தில் வேறொன்றும் இல்லை. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருக்கிறதே நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல இருக்குங்கிறதா எங்களுடைய கான்செப்ட். நான் வந்து ஒரு பொதுமக்கள் கிட்ட இருந்து ஒரு கேள்வியா கேட்கிறேன். என்னன்னா, இறை வழிபாடு ஒன்று, அதாவது கடவுள் வழிபாடு ஒன்று, கடவுளோட உருவத்தை வச்சு வழிபடுற ஒரு செட் ஆஃப் இது இருக்காங்க. சித்தர் வழிபாடு ஒன்று நீங்க சொல்றீங்க. இப்போ இன்னொரு பக்கம் இந்த அகோரிகள் இவங்க எல்லாம் இருக்காங்க. இப்படி இறைவனுக்குள்ளேயே இப்படி பாகுபாடு, அதாவது பிரிச்சு இருக்காங்க. மக்கள் எதை சார்ந்து போகணும், எதை நம்பி போகணும்? இப்போ அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம இந்து மதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இயற்கையை மட்டும்தான் வழிபட்டு வந்தார்கள். ஆரியர்கள் உள்ளே வந்ததற்கு அப்புறம்தான் இந்த பிரிவினைகள் எல்லாம் வந்தது. ஆனாலும் திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். இந்த குழப்பமான சூழலில் உங்களுக்கு மனசுக்கு சிவன் பிடித்ததுன்னா சிவனை வணங்கலாம், ஆனால் அதற்குண்டான பலனை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். நாராயணனை கும்பிடணும்னா நாராயணனை கும்பிடலாம், அம்மனை கும்பிடணும்னா யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் வழிபடலாம். இயேசு இருக்கிறார், இயேசுவை வழிபட்டால் ஒரு பலன். நபிகள் இருக்கிறார், அவர் சொன்ன அந்த வழிபாட்டை பயன்பட்டால் அதுக்குண்டான பலன். இப்படி பல்வேறு மதங்களை கொண்டவர்களாக இருந்தாலும், இந்து மதத்தில் இத்தனை பிரிவு இருந்தாலும், எல்லோரும் யாரை மையமாக வைத்து உடல் மன்னம் உயிர் ஆற்றலை அர்ப்பணித்து வணங்குகிறார்களோ அந்த இறை கண்டிப்பாக அவர்களுக்கு அதை செய்யும். ஆனாலும் எங்களுடைய கருத்து வள்ளலார் சொன்னதை போல அருள் பெரும் ஜோதி அப்படின்ட்டாரு. ஜோதியை ஆண் விளக்கா பெண் விளக்கான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாதிரி மகாபிரம்மம் என்பது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழியும் அல்ல. அதாவது உருவமும் இல்லை வடிவமும் இல்லை. நாங்கள் 18 சித்தர்கள் சன்னதி ஏன் வச்சிருக்கோம்னா, இன்னார் இதை கொடுத்தார் என்பதற்காக அந்த உருவத்தை வச்சிருக்கோம். நோய் நொடி தீர்க்கும் ஒரு மையமாகவும், இலவச கல்விகை கொடுக்கும் ஒரு மையமாகவும், பசிப்பினி நீக்கும் ஒரு மையமாகவும் இருக்கு. நானே முதல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு டர்க்கின் பண்ணிட்டு போய் பேசினேன், மக்கள் கேட்கல. இப்போ தாடி விட்டுருக்கேன், வெள்ளையும் போட்டிருக்கேன், இவ எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இதையும் கலட்டி போடக்கூடிய ஒரு சூழல் எனக்கு வருங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். ஆனால் இப்படி சொல்லியாவது அந்த விழிப்புணர்வை கொண்டு வரலாமே என்று இந்த வேடத்தை பூண்டிருக்கிறேன். இதுவும் நிரந்தரமானது அல்ல. ஆனால் உருவம் இல்லாத வடிவம் இல்லாத ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழியும் அல்ல என்கின்ற கண்ணுக்கு தெரியாத காணாத சுரூபத்தை நீங்கள் கூட இப்போ வணங்குனீங்க. ஒரு 3 நிமிடம் கூட ஆயிருக்காது, ஆனால் 1 இன்ச் ஆற்றல் உங்களுக்குள்ள வந்திருக்கு. இதை தொடர்ந்து மேற்கொண்டால் இந்த உலகம் விஞ்ஞான ரீதியாகவும் சில உண்மைகளை புரிந்து கொள்ளும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அவரவர்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ வணங்கலாம், அதில் முரண்பாடு கிடையாது. நாம சொல்ல வந்தது சித்தர்களை வழிபட்டால் விதியை மாற்றும் வல்லமை அவர்களிடத்துல உண்டு, உங்க தலைவிதியவே மாத்திருவாங்கன்னு சொல்றேன்.
வணங்கி பாருங்க. விதி மாறலையா என்ன கேளுங்க, நான் வர்றேன். நான் எதற்கும் அஞ்சக்கூடியவன் அல்ல. கண்டிப்பாக அதுக்குண்டான வழிபாட்டு முறைகளை சொல்லித் தருவோம். அதன்படி சரண்டர் ஆனீங்கன்னா நிச்சயம் அருவமான சித்தர்களின் ஆற்றல் உங்களுக்குள் புகுந்து உங்களை நல்வழிப்படுத்தும். நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க, நிறைய விஷயங்கள் சித்தர்கள் பற்றியும் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டீங்க. ஸோ உங்களோட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதை காணும் மக்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.